வணக்கம் நண்பர்களே, இது சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக 2 முறை யாரையும் தொலைபேசியில் அழைக்காதீர்கள். அது தொல்லைபேசியாக மாறிவிடும். காரணம், அவர்கள் சில முக்கியமான வேலைகளில் இருக்கலாம் அல்லது பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். திருப்பி தருகிறேன் என்று உங்களிடம் பணம் கடனாக கேட்பவரிடம் மனப்பூர்வமாக கேட்டுவிட்டு கொடுங்கள். இது திரும்ப வருமா வராதா என. இரவலாக எதை கொடுக்க வேண்டுமானாலும் பேனா, புத்தகம், லஞ்ச் பாக்ஸ், குடை போன்றவையாகும். இவற்றையும் கூட நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நன்று. ஹோட்டலில் சாப்பிடலாம் என நண்பர் உட்பட யார் அழைத்தாலும் மெனு கார்டில் காஸ்ட்லியாக உள்ள எதையும் ஆர்டர் செய்யாதீர்கள். அழைத்தவரையே உங்கள் விருப்பப்படி ஆர்டர் சொல்லுங்கள் என வேண்டலாம். தர்ம சங்கடமான சில கேள்விகளை தவிர்க்கலாம். ஆம், இது போன்ற தர்ம சங்கடமான சில கேள்விகளை இங்கு பதிவு செய்திருக்கிறேன், பாருங்கள். இன்னும் கல்யாணம் ஆகவில்லையா என்று திருமணம் முடிக்காதவர்களை கேட்பது. குழந்தைகள் இன்னும் இல்லையா என்று திருமணமாகியும் குழந்தை பேறு தாமதமாக இருக்கும் தம்பதியினரை பார்த்து கேட்பது. இன்னும் சொந்த வீடு வாங்கவில்லையா, ஏன் இன்னும் கார் வாங்கவில்லை என்று. இதெல்லாம் நமக்கு அவசியமற்ற ஒரு கேள்வி. இவ்வாறான விடயங்களில் சற்று நாங்கள் பின்வாங்குவது அவசியம். ஏனென்றால் இது நமது பிரச்சனை இல்லைதானே. நண்பருடன் டாக்ஸியில் சென்றால் இம்முறை இயலாவிட்டாலும் மறுமுறை நீங்கள் காசு கொடுத்து விடுங்கள். இது உங்கள் இருவருக்குமான உறவு பாலத்தை நீடிக்கும். மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளியுங்கள். மோசமாக இருந்தாலும் சாய்ஸில் வைத்திருக்கலாமே. அடுத்தவர்கள் பேசும்போது இடைமறிக்காதீர்கள். அவர்கள் கொட்டட்டும், இறுதியில் அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரிந்துவிடும். நீங்கள் கிண்டல் அடிப்பதை சம்பந்தப்பட்டவர்கள் ரசிக்கவில்லை என்றால் மீண்டும் அதை செய்து விடாதீர்கள். ஆம், நீங்கள் கட்டாயமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், இக்காலத்தில் கிண்டலடிக்கும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கேலி கிண்டல் என்பது எல்லாவற்றிலும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. காரணம், எல்லா விடயங்களிலும் அது கேலி கிண்டலாக மாறுவது இல்லை. உண்மையில் அது மோசமான ஒரு சம்பவங்களையும் இட்டு செல்லும். தயவுசெய்து நீங்கள் கிண்டல் அடிப்பதை சம்பந்தப்பட்டவர் ரசிக்கவில்லை என்றால் மீண்டும் அதை செய்து விடாதீர்கள், தவிர்த்து விடுங்கள். யார் உதவினாலும் பாரபட்சமின்றி நன்றி சொல்லுங்கள். பொதுவில் புகழுங்கள், தனியாக இருக்கையில் குறைகளை சுட்டி காட்டலாம். ஆம், நன்றி என்ற சொல்லும் மன்னிப்பு என்ற சொல்லும் நம் மத்தியில் மறைந்து போய் கிடக்கிறது. தயவு செய்து அதை தமிழ் இலக்கணத்தில் பதியுங்கள். உடல் பருமனை ஒருபோதும் கிண்டல் அடிக்காதீர்கள். அது மட்டுமல்ல, உடற்குறைகளையும் கிண்டல் அடிக்காதீர்கள். இதுவும் மோசமான ஒரு மனநிலை. நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீர்கள் என்று கூற மனமில்லாவிட்டாலும் பரவாயில்லை, கடந்து விடுங்கள். ஆனால் எவருடைய குறைகளையும் நீங்கள் கிண்டல் அடிக்காதீர்கள். தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் அது போன்ற விடயங்களை. யாராவது அவர்கள் போட்டோவை காட்ட செல்போனை கொடுத்தால் கேலரியில் இடது வலது பக்கமாக தள்ளி பார்க்காதீர்கள். அடுத்து என்ன இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. மேலும் இது ஒரு தவறான ஒரு மனநிலை. யாரும் தனக்கு அப்பாயின்மெண்ட், அதாவது வைத்தியரை சந்திக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிற என்று சொன்னால் உடனே என்ன நோய் என்று கேட்டு விடாதீர்கள். அவர்களின் தனிப்பட்ட நோய்கள் பற்றி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று கருதலாம். விரைவில் நலமடைவீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறுங்கள். நண்பர்களிடமோ யாரிடமோ நேரில் சந்திக்கும் போது போனை நோண்டிக்கொண்டிருக்காதீர்கள். கேட்டால் தவிர அறிவுரை வழங்காதீர்கள். நீண்ட நாட்கள் கழித்து யாரையும் சந்தித்தால் அவர்களின் சம்பளம், வயது ஆகியவற்றை கேட்காதீர்கள், அவர்களாகவே சொன்னால் தவிர. தெருவில் யாரையும் சந்திக்க நேர்ந்தால் ஸ்டைலாக கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் கலற்றி விட்டு பேசுங்கள். கண் பார்த்து பேசுவது நம்பிக்கைக்கு நல்லது. யார் தனிப்பட்ட பிரச்சனையிலும் நேரடியாக வழியே போய் தலையிடாதீர்கள். உண்மைதான், பெரும்பாலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்களை நாங்கள் இங்கு பார்த்தோம். தயவு செய்து இதில் நான் கூற வரவில்லை. நீங்கள் என்னை விட விடயங்களை நான் எனது சமூகத்துடன் பெரியவர்களாக இருக்கலாம், அறிவாளிகளாக பகிர்ந்திருக்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து எனக்கு உதவுவீங்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சுதாஸ் போல் ஜேர்னி இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து என்னுடன் பயணிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.